பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் பற்றிய தகவல்கள். மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சமூக அறிவியலில் ஃபஸ்ட்டு 5 லெசனில் முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள், முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் மட்டும். சரிங்களா? அந்த வகையில் நம்ம தலைப்பை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் போன்ற மாணவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது வந்து தமிழ் வழி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆங்கில வழி படிக்கக்கூடிய மாணவர்களாக சரி, கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லக்கூடிய வினாவிடைகள் முக்கியமாக இதுவரை கேட்கப்பட்ட வினாக்கள் மட்டுமே இதில் சொல்லப்படுகிறது. அதனால் ஃபஸ்ட்டு 5 லெசனில் எந்த மாதிரியான வினாக்கள் படிக்கலாம், எப்படி எளிதாக மதிப்பெண் பெறலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 லெசன்ன்றது வந்து குறிப்பாக வந்து முதல் 4 லெசன் வந்து உலக வரலாறை பற்றிய தகவல்கள். அதில் இம்பார்ட்டன்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் பார்த்திங்கனாக்கா எளிய வினாக்களில் மூவர் கூட்டு நாடுகள். சரிங்களா? மூவர் கூட்டு நாடுகள் என்ற டாப்பிக்கை என்ற கொஷினை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதிகளின் 3 வடிவங்கள் கூட ஆன்சர் வந்து சொல்லுவாங்க. இங்கிலாந்து ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்ஸு அதிதீவிர நாட்டுப்பற்று மற்றும் ஜெர்மனி வெறிகொண்ட நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வினாவிடை. அது மட்டும் இல்லாமல் பதுங்குக்குழி போர் முறை. அடுத்து வந்து சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவம் என்ன, சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவம் என்ன, 1894-95 நடைபெற்ற சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம அங்கே கொஷின் கேட்குறாங்க. இதுவரை கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பதுங்குக்குழி போர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு கொஷினாக வந்து பார்க்கப்படுகிறது. பதுங்குக்குழி போர் முறை அப்படின்னு பார்க்கும்போது போர் வீரர்கள் தொடர்ந்து வந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக தோண்டப்பட்ட குழிகள் தான் வந்து பதுங்கு குழிகள். இதன் வழியாக அரசு கடிதங்களும் உணவுகளும் புதிய வீரர்களும் அங்கே செல்வாங்க அப்படின்றத நம்ம இங்கே சுருக்கமாக இங்கே சொல்கிறோம். அதை தொடர்ந்து வந்து முஸ்தபா கெமால் பாஷா துருக்கியை வந்து மீண்டும் எப்படி வந்து வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்தார் அப்படின்ற கொஷினை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வினாக்கள் மட்டுமே இதுவரை அடிக்கடிக்கு வந்து கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒரே முறை மட்டுமே வந்து பன்னாட்டு தோல்விக்கான காரணங்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது எல்லா வினாக்களுமே ஒரு முக்கியமானது. இருந்தாலும் இம்பார்ட் வந்து எது கொடுக்குறீங்கன்னா சீன ஜப்பானிய போர், மூவர் கூட்டு நாடுகள், ஐரோப்பாவின் போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதிகள் மற்றும் பதுங்குக்குழி, இந்த 4 வினாக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்தவரையில் இதில் முதல் உலகப் போர் ஏற்படுவதற்கான காரணமும் ஜெர்மனியோடு தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களும் மிக மிக முக்கியமான வினாக்கள். இரண்டுமே வந்து மிக மிக முக்கியமான வினாக்கள். சரிங்களா? இன்னொரு 5 மதிப்பெண் வினா இருக்குது. கொஸ்டின் நம்பர் 44 உலக வரைபடம். இந்த பாடத்தில் உலக வரைபடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய பிளேஸை முதல்ல நல்லா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பிளேஸையும் வந்து பாருங்கள். அதிலிருந்து மட்டுமே வினாக்கள் வந்து அதிகமாக கேட்கப்படுகிறது. அதனால் வந்து இந்த 5 மதிப்பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்த லெசன் பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 உலகப் போர்களுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார பெருமந்தம், அதில் பார்க்கும்போது முசோலினின் ரோம் அணிவகுப்பு, அந்த கொஷினுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க. அடுத்து வந்து டாலர் ஏகாதிபத்தியம். சரிங்களா? டாலர் ஏகாதிபத்தியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்திய வேளாண்மை சந்தித்த பிரச்சனைகள் என்ன, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 கொஷின்ஸ் மட்டுமே நல்லா பாருங்கள். இதில் பிக் கொஷின்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து இதில் வந்து முக்கியம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பாடத்துக்கு நம்ம போயிடுறோம். 3வது பாடத்தில் முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 சர்வாதிகாரிகள். 2ஆம் உலகப் போர்லேயே அந்த பாடத்தோட தலைப்பு. அதில் முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 சர்வாதிகாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது இத்தாலி முசோலினி, ஜெர்மனி ஹிட்லர், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெயின் பிராங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3. இது ஈஸியாக எளிதாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு கொஷின், மிக மிக முக்கியமான கொஷின், முத்து துறைமுக நிகழ்வு. சரியா? முத்து துறைமுக நிகழ்வு. இந்த 2 கொஷினுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அடிக்கடி இது வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? முத்து துறைமுக நிகழ்வு எப்போ நடந்ததுன்னா 1941 நடந்தது அப்படின்றத நம்ம சுருக்கமாக இங்கே சொல்கிறோம். அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் 2ஆம் உலகப் போரின் விளைவுகள் இதுவரை 3-4 முறை வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த வினாக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க.
சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய உலக வரைபடத்துலையும் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய உலக வரைபடத்தில் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கேட்கக்கூடியது என்னென்னா சான் பிரான்சிஸ்கோ கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவாய் தீவுகள் கேட்பாங்க. இதை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்களா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம முதல் பாடத்திலேயே உலக வரைபடத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். அப்போது அதுக்கானதும் அதேமாதிரி இதில் புக் பேக்கில் பின்னாடி கொடுக்கப்பட்ட உலக வரைபடத்தை பிளேஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து 4வது லெசனுக்கு வந்துடும். 4வது லெசனை பொறுத்தவரையில் 3ஆம் உலக நாடுகள் அப்படின்ற கொஷின் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மாவோவின் நீண்ட பயணங்கள். சரியா? மாவோவின் நீண்ட பயணம் அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டன் வுட்ஸ் புரியுங்களா? பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்கள் அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது 3மே வந்து ரொம்ப எளிதான கொஷின் தான். இதில் மாவோவின் நீண்ட பயணம் மட்டுமே கொஞ்சம் கடினமான வினா. 3ஆம் உலக நாடுகளும் பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்களையும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பிக் கொஷின்ஸ் வந்து இதில் அதிகமாக கேட்டது கிடையாது. அதனால் அடுத்த லெசனுக்கு போயிடலாம். நம்ம 5 மதிப்பெண் பொறுத்தவரையில் அடுத்த லெசனில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். வரலாற்றில் 5வது லெசன், 6வது லெசன், 7வது லெசன் மிக மிக முக்கியமான லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போதிலும் அதுலேயும் ஒரு சில முக்கிய வினாக்கள் நாங்கள் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ராமலிங்க சுவாமிகள் குறித்து விரிவாக எழுதுக, சுருக்கமாக எழுதுக. ராமலிங்க சுவாமிகள் குறித்து வந்து அவருடைய சீர்திருத்தங்கள் குறித்து வந்து சுருக்கமாக எழுத சொல்கிறாங்க. இவர் வந்து உயிர்களிடத்த அன்பு செலுத்தினார். அப்புறம் வேத சன்மார்க்க சங்கத்தை வந்து வேத சுத்த சன்மார்க்க சத்யா சங்கம் என பெயர் மாற்றம் செய்தார். 1866 வந்து பஞ்சம் ஏற்படுது. 1867 வடலூரில் அனைவருக்கும் சமபந்தி அதாவது உணவு வழங்குவதற்காக வடலூரில் இலவச உணவு விடுதி வந்து அமைச்சார். இதெல்லாம் வந்து சுருக்கமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த கொஷினுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. கிட்டத்தட்ட 4-5 முறை வந்து இந்த கொஷின்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த மாணவர்கள் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்ம சமாஜ்யத்தால் ஒழிக்கப்பட்ட தீமைகள் யாவை? அதில் ஒன்றும் இல்லை, உடன்கட்டை ஏறுதல், சதினால் உடன்கட்டை ஏறுதனால ஒன்று தான். அப்புறம் குழந்தை திருமணம், அப்புறம் பலதார மனம் இவற்றையெல்லாம் வந்து ஒழிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப எளிதான வினா. சரிங்களா? இதை தவிர அப்படின்னு பார்க்கும்போது மற்ற கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த பாடத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குது. சரிங்களா? அப்போது கொஞ்சம் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் 3 இருக்குது. 3 வினாக்களுமே மிக 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 முக்கியமான வினாக்கள். கட்டாயம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள். ஒன்று 5 மார்க்லனா எதிர்பார்க்கலாம், இல்லை 8 மார்க்லனா எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து 8 மார்க்லேயே வந்து அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது கண்டிப்பாக வந்து இந்த 3 பிக் கொஷின் 3 5 மார்க்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். சரிங்களா? இது போன்ற இன்னும் பல தகவல்களை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுக்க போகிறேன். நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த அரையாண்டு தேர்வில், சரிங்களா, அரையாண்டு தேர்விலேயே நான் சொன்ன வினாக்கள் வந்து வருதான்றதை வந்து கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தான். சரிங்களா? கட்டாயம் இந்த வினாக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. உலக வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிகழ்விலே வந்து காலக்கோடுன்னு ஒன்று இருக்குது. இந்த 5 மதிப்பெண்ணில் நான் கொஸ்டின் நம்பர் 41 காலக்கோடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்று நிகழ்வுன்னு கேட்குறாங்க. அப்படி வரலாற்று நிகழ்வுன்னு கேட்கும்போது நீங்கள் வந்து காலக்கோட்டில் இந்திய நிகழ்வு எழுதலாம், உலக நிகழ்வு எழுதலாம். ஆனால் எதை எழுதினாலும் ஒன்றாகவே முதல்ல எழுதுனீங்கன்னா உலக நிகழ்வே எழுதுங்க. அப்படி இல்லைனாக்கா இந்திய நிகழ்வே ஏதுங்க. சரியா? இன்னும் பல தகவல்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நான் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வந்து பாருங்கள். சரிங்களா? மாணவர்களே, நான் சொன்ன விஷயத்தை கரெக்டாக செய்யுங்க. நான் சொன்ன கொஷின்ஸ்க்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? அடுத்த 5 லெசன் வந்து அடுத்த வீடியோக்களில் நான் போட போகிறேன். அப்போ நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரியா? தேங்க்யூ, நன்றி. பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்ப்பதற்கு தயாராக இருங்க. முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை பாருங்கள். சரிங்களா? நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு தெரியுமான்ற செய்தி வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ், சமூக அறிவியல் உள்ளிட்ட பாடங்கள்லேருந்து நான் உங்களுக்கு தெரியுமான்றதை வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். சார் இது வந்து பள்ளி மாணவர்களுக்கு எந்த வகையில் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பள்ளி மாணவர்கள் என்எம்எம்ஸ் ட்ரஸ்ட்டு, சரிங்களா, இந்த முதல்வர் உதவித்தொகைக்கான தேர்வுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான வினாக்கள் கேட்பாங்க. நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? நன்றி.